வணக்கம். ஆண்டாள் அருடைய திருப்பாவை 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா ஒன்றன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. உன் தன்னை இறைவா நீ தாராய் பறையேலோர் என்பாவாய். இந்த பாடல் ரொம்ப உளவியல் சார்ந்த பாடல்னு சொல்லலாம். பொதுவா நம்முடைய வீடுகள்ல விழா நடத்தும் பொழுது எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி எல்லாம் செய்து முடிச்ச பின்னாடி ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சிருங்க, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி பெண்கள் இந்த பாவை நோன்பு முழுக்க நிறைய அவனுடைய நாமங்களை சொல்லி அவங்ககிட்ட அது வேணும் இது வேணும் உரிமையா கேட்டாங்கல்ல. அப்படி அவன் பேர் சொல்லி அழைச்சதுனால ஏதாவது தப்பா நினைச்சுப்பானோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே கேட்கிற மாதிரி, நீ பறையெல்லாம் எங்களுக்கு கொடுத்த, ஏதாவது சின்ன தவறுகள் இருந்தா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்வதாக ஆண்டாள் இந்த பாடலை அமைத்திருப்பாள். நாங்க எப்படிப்பட்ட குலம்? ஆயர் குலம். எங்களுக்கு என்ன தெரியும்? கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அவ்வளவுதான். பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு போவோம், போகும்போது சாப்பாடு கட்டிக்கிட்டு கானகத்துக்கு போவோம். கானம்னா கானகம் போவோம். அங்க போயிட்டு அந்த பசிக்கிற நேரத்துல சாப்பிடுவோம், அவ்வளவுதான். மற்ற அறிவுலாம் ஒன்றும் கிடையாது. முழுக்க பசுக்களை மேய்ப்பது, அதனுடைய அந்த பால் தயிர் போன்றவற்றெல்லாம் வியாபாரம் செய்வது, இதை தவிர ஒன்று அறிவும் எங்களுக்கு கிடையாது. அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலம். ஆனா இந்த அறிவில்லாத ஆயர் குலத்தை கூட உலகத்துக்கே தெரிய செய்தவன் யாரு? நீ எங்க குலத்துல வந்து இருந்ததுனாலதான் அது எங்களுக்கு கிடைச்சது. பாருங்க, உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். ஒரு அறிவுமே இல்லாம சாதாரண வாழ்வியலோடு மட்டுமே இருக்கக்கூடிய எங்களுக்கு நீ பிறந்ததுனால இந்த உலகமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தது. அந்த புண்ணியத்தை நாங்க அடைஞ்சோம். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, எந்த குறையுமே இல்லாத ஒரு பூரண கடவுளாக வாழ்பவன். கண்ணனுடைய நாமங்கள்ல கோவிந்தா அப்படிங்கிற பெயர் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா பசுக்களை அவன் மேய்த்தவன், பசுக்களுக்கு அருள்பாலித்தவன், கோபாலன், கோவிந்தன் பெயரை அடிக்கடி இதுல உபயோகப்படுத்துவான் ஆண்டாள். அப்படி குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். ஒன்றன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பார்ப்பா, அந்த ஆயர்குலத்து பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது சொன்னா கூட உனக்கும் எனக்கும் எங்களுக்குமான உறவு என்றைக்குமே ஒழியாது. ஏன்னா எங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட கடவுள் நீ. அதனால உனக்கும் எனக்குமான உறவை யாராலுமே ஒழிக்க முடியாது. உன் பேரை நாங்க கூப்பிட்டு உன்னை வணங்கணும்ல. அறியாத பிள்ளைகளே அன்பினால் உன் சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. நம்ம ரொம்ப உரிமையா போய் கடவுள்கிட்ட நம்ம அவரோட பேரை சொல்லிதான், முருகா, சிவபெருமானே, கண்ணா, நம்ம உரிமையா சொல்றோம். பெரியவர்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேரிட்டு சொல்ல மாட்டோம். ஒரு மரியாதை கருதி நம்ம ஐயா அம்மா அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா இன்னும் நாங்க பேரிட்டு சொல்றோம். அதை நீ தப்பா நினைச்சுக்காது. ஏன்னா உன்னுடைய அன்பின் பேர்ல நாங்க அப்படி சொல்றோம். சிறு பிள்ளைகள் தானே நாங்க. உன்றன்னை இறைவா, உன்னை நாங்க கூப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எங்க மேல தப்பா நினைக்காத. ஏன்னா நாங்க பாவை நோன்புக்காக பறை கேட்ட போது நீ கொடுத்தவன் இல்லையா? நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். நீ பறையெல்லாம் கொடுத்து எங்களை அருள் பாலித்தவன். அதனால எங்களை இந்த உலகத்துக்கெல்லாம் உன்னால் அறிய வைத்தவன். சின்ன சின்ன பிழைகள் நாங்க செய்திருந்தா நீ எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று பெண்கள் பாடுவதாக ஆண்டாள் இந்த வாசகத்தை அமைத்திருப்பார். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா ஒன்றன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க அழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. உன் தன்னை இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.